இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டியூரோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல உதவாகற நீ அவனுக்கு ஹஸ்பண்ட் உதவாகறியா? இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ சாக்லேட் சாப்பிட்டேன். அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம். நமக்குள்ள இந்த லெவல்ல செட் ஆகாது. கல்ல கண்டா நாய காணும், நாய கண்டா கல்ல காணுன்ற மாதிரி நான் பாட்டுக்கு செவனின்னு சிங்கிளா இருந்தேன்டா. ஒன்னு சொல்லி குத்தவங்கள அடுத்த ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பாக்குறது தானே இப்போ ட்ரெண்டே. ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஆக்ஷன்லாம் இருக்கு. இந்த உடம்ப வச்சு சண்டைக்கு போறியே, உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். நம்ம மட்டும் என்னுடைய எல்லாமே லேட்டா புரியுது. இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில் லட்டு. இதுல என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. எப்படி அவன் பர்ஃபார்மன்ஸ் டெரிஃபிக் மாமா. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா, இல்ல 2 பேருக்கு நாசமா போகும். தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? தெரியவே தெரியாது இருக்குன்னு. சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே. ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கர ஜாலியா ஃபன்னா, அதாவது அவருக்கு ஏத்த ஒரு ஸ்டைல் இருக்கு, அது சூப்பராகவே இருந்துச்சு. ஆமா, அவரு என்ன ஒரு கதாபாத்திரமா இருக்காரோ அப்படியே அதுலயே மாறி நடக்க ஆரம்பிச்சு. உண்மையாவே அதை ஏத்துக்கிறோம், நம்மளும் அதோட என்ஜாய் பண்ணி நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிற அந்த இது, அந்த ஸ்ப்ரே, அந்த சென்ட் அடிச்சது பார்த்தீங்கன்னா அது ஒரு பண்ணாரு, அது டக்குன்னு போயிருச்சு. அதுக்கப்புறம் டேவிட் மாமா அப்படின்னு சரத்குமார் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அந்த இது க்ளவுஸ் இதுனா லவ் டுடேலயா அதுலயே வந்துடும் நினைக்கிறேன். அந்த 2 படமும் சூப்பரா இருந்து, இந்த படமும் எனக்கு தெரிஞ்சு இது ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அதாவது ஏதோ புதுசா சண்டைலாம் போட கத்துக்கிட்டாரு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு படத்துல எடுபடுதுன்னு தெரியல. ஆனா பாட்டு பயங்கரமா இருக்கு. பாட்டு குறைய சொல்ல முடியாது, மியூசிக்கும் குறை சொல்ல முடியாது. டைலாக்குமே நல்லா இருந்துச்சு. அதாவது லெஃப்ட்ல நீ ஹேண்டில் பண்ணணும்னா லைஃப் ஒன் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணும் அப்படின்னு சொல்றது அந்த டைலாக் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கடைசி எதுக்காக எனக்கு ஏன் எனக்கு இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்க இதனால அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு இப்போ ஒரு லவ் பண்ணுறதே தெரியாத மாதிரி தான் காட்டுறாங்க. அப்புறம் அவங்களுக்காக தான் ஒரு என்னென்னவோ பிரச்சனையை தாண்டி ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. நடுவில் அது பயமா இருக்குங்கிறாங்க. அது என்னக்குன்னு தெரியல உண்மையில. இன்னொரு பொண்ணு வேற காட்டுறாங்க. ஆமா, இவரு தாலி கட்டுற மாதிரி காட்டுறாங்க, குழந்தை வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க. அது தெரியல, ஏதோ நம்ம இது கெஸ் பண்ண முடியல. இது நார்மல் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. அந்த டயலாக் நல்லா இருந்துச்சு. இந்த உடம்பு வச்சுட்டு அழிவாங்குது அப்படின்றது என்ன 100 பேர் அடிச்சாலும் தாங்குற அளவுக்கு. ஆமா, அதே மாதிரி கடைசி அந்த டயலாக் சொல்லிட்டு அப்படி ஒரு லைட்டா சிரிச்சோடனே அந்த பாட்டு இருக்குல்ல, அதாவது அந்த அந்த லைன் பயங்கரமா இருக்காது அவரோட வாய்ஸ்ல. இது அவங்க தான் பாடி, அதாவது லேடி வாய்ஸ்ல வரும் பாட்டுல. இது அப்படியே உல்டாவா ஜென் வாய்ஸ்ல வருது. அது சூப்பரா இருந்துச்சு. தெரியல, பார்த்தா தெரியும். நல்லா இருந்துச்சு. ஓகே,
என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்